அன்பு மிக்கவர்களே, இன்று ஒரு பெருவிழா, திரு அவையின் அன்னையின் விழா. தூய கன்னிமரியா திரு அவையின் அன்னை என்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். வாழ்விலே அன்னை எவ்வளவு முக்கியம். தாயின் உணர்வை உணர்ந்து கொண்டு தாயின் செயலை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆசிரை பெறுகிறார்கள் என்ற உண்மையை இன்று வார்த்தை சொல்லித் தருகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வல்லமையும் தாயின் அரவணைப்பும் உங்கள் குடும்பங்களோடு ஒவ்வொரு நாளும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு அன்னை கன்னிமரியா திரு அவையின் தாய் என்ற திருநாளை பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு தனது தாயை பார்த்து யோவானை சுட்டிக்காட்டி, அம்மா இவரே உன் மகன் என்று தனது தாயை அன்பு சீடரிடம் விட்டு செல்கிற ஒரு நெகிழ்ச்சி நிறைந்த அந்த உண்மை இன்று உணர்த்தப்படுகிறது. கடவுளின் கட்டளையை மீறி நமது ஆதி பெற்றோர் தவறு செய்கின்றார்கள். நமது ஆதி தாய் யோவாள் தவறு செய்து பாவங்களையும் சாபங்களையும் நமது மீது வருவித்து விடுகின்றார். ஆனால் அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று தன்னை முழுமையாக தாழ்பணிந்து நமக்கு மீட்பின் வரலாறையும் மீட்பின் சின்னமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்காக தனது ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அன்பு மிக்கவர்களே, தாய் என்பவள் உடனிருப்ப. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தனது மகன் விட்டு சென்ற சீடர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு வலுவூட்டி அவர்களோடு இணைந்து ஒன்றாக கூடி ஜெபித்து துணையாளரை அவர்கள் மீது வருவிக்க உடனிருக்கின்றார், துணை இருக்கின்றார் அன்னை மரியாள். அம்மானா என்ன, தாய்னா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, mother is the only person who carries you for 9 months in her belly, 3 years in her arms and forever in our heart. தாயானவள் 10 மாதம் சுமந்து இந்த மண்ணுலகில் கொண்டு வருகின்றார். நம்மை கீழே விடாம 3 வருடம் கையிலே சுமந்து தாங்குகிறார். கடைசி வரை இதயத்தில் தாங்குகிறவளாக இருக்கின்றார் அன்னையானவள். எசையா புத்தகம் 66:13 சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. தாயை போல அவரது வார்த்தையும் அவரது உடனிருப்பு நம்மை தேற்றுகிறது. கருவறையிலே நம்மை சுமந்து வழி நடத்துகின்ற தாய் இந்த மண்ணுலகில் நம்மோடு இருக்கின்றார். அன்னை எவ்வாறு தனது பிள்ளையோடு உடனிருந்து அவரை வழி நடத்தி பாடுகளோடு உடனிருந்து அவர் விட்டு சென்ற ஒவ்வொரு செயல்களிலும் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று அனைத்து உடனிருப்பு மேன்மைகளும் செய்து நம்மோடு உடனிருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, ஆனா இன்னைக்கு நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களையும் தந்தையும் எந்த அளவிற்கு நாம் நேசிக்கிறோம்? எபேசியர் 6:2 சொல்லுகிறது, உன் தந்தையும் தாயையும் மதித்து நட, இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்று சொல்லப்படுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் அன்னை மரியாளோடு தனது மகன் இயேசு இருக்கின்றார். தனது பிள்ளையோடு அன்னை இருக்கின்றார். நம்மோடு நமது வாழ்க்கையிலும் நமது அன்னை விண்ணகத்தாய் நம்மோடு உடனிருந்து வழி நடத்துகிறது போல நம்மை பெற்ற தாய்மார்களும் நம்மை எல்லா சூழ்நிலைகளும் உடனிருந்து வழி நடத்துகிறார்கள். ஆனால் இன்று நாம் எப்படி அவர்களை பார்த்துக் கொள்ளுகிறோம்? சற்று சிந்தனை செய்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, திரு அவையின் அன்னையாக அன்னை மரியாள் விளங்குவது போல எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களை மதித்து நடந்து அன்னை எங்களுக்கு கற்பிக்கும் வழிகளையும் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று வார்த்தை ஏற்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்படுத்த எங்களோடு தங்கும், எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா. பிரைஸ் தி லார்ட்.